அன்பார்ந்த நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்துல முக்கியமான செய்தியெல்லாம் கிடைத்தது. அவற்றை இயன்ற அளவு சுருக்கி 10 நிமிடங்களுக்குள்ளால தாரதுக்கு முயற்சி செய்கிறேன். இந்த வகையில் சகோதரர்களே, நேற்று அல் ஜசீரா ஊடகத்தில் இரவு நேரத்தில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியில் தற்போது காசாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அதில் மெப்ப நாம் காட்டி சொன்னாங்க. அவர்கள் குறிப்பிட்ட முக்கிய செய்தியில் சுருக்கம் என்னென்று சொன்னால், காசா மக்கள் தற்போது மிக கடுமையான துன்பமான நிலையை அடைஞ்சிட்டாங்க. காசாவில் பல பக்கம் விமான தாக்குதல், பீராங்கி தாக்குதல், ஷெல் தாக்குதல், ஆட்லரி தாக்குதல் என்று இஸ்ரேல் ராணுவம் பல பக்கம் செய்து வருவது. காசாவுடைய நிலப்பரப்புல மொத்த நிலப்பரப்புல ஆங்காங்கே கணக்கிடும் போது 77 விதமான நிலம் இஸ்ரேலிட ஆக்கிரமிப்புக்கு கீழே இருக்குது. ஆனால் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் அந்த இடங்களில் எல்லாம் நிற்கின்றார்கள். ஆனால் மத்திய காசா நகரத்தை இன்னும் அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. ரஃபா மாவட்டத்தில் சுமார் 60 விதமான பகுதிகளை மக்கள் அந்த 40 விதமான பக்கங்களுக்குள் அதாவது இறுகி போயிருக்கின்றார்கள். அதே போல் காசாவுடைய வடக்கு பக்கமும் கடுமையான யுத்தம் நடக்கின்றது. இதனால் மக்கள் எல்லாம் ஒரு பகுதிக்கு துரத்துவதற்காக, அதாவது காசாட மேற்கு பகுதியை நோக்கி, அதாவது கடலோரம் பக்கம் துரத்துவதற்காக இஸ்ரேலிய ராணுவம் மக்களை நோக்கி குலை தாக்குதல் செய்கிறது. சில இடங்களில் இருந்து மக்கள் வெளியேற முடியாத நிலை காணப்படுகிறது. குறிப்பாக காசா சிட்டியில் உள்ள மக்களை எப்படியாவது மேற்கு பகுதி நோக்கி தள்ளுவதற்கான பாரிய தாக்குதல்களை, அதாவது முக்கோண தாக்குதல் ஒன்றை நடத்தி வருவதாக செய்திகள் விவரிக்கப்பட்டு வந்தது. இதனால் காசாவுடைய மேற்கு பக்கமெல்லாம், அதாவது உடைந்த கட்டடங்களுக்கு மத்தியில் எல்லாம் அதிகமான கூடாரங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைத்து அந்த கட்டடங்களுக்கு இடையிலெல்லாம் மக்கள் வாழ்கின்றனர். இங்கேயும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் வேறு வழியிலே அவ்வளவு மக்களும் உயிரிழப்பார்கள். அதே நேரத்தில் வடக்கு தெற்கு போன்ற பகுதிகளில் வாழும் மில்லியன் கணக்கான மக்கள் தற்போது என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இருப்பதாக அல் ஜசீரா விளக்கப்படுத்தியது. அவற்றை இரவே பிரேக்கிங் செய்தியாக குறிப்பிடுவோம் என்று நினைத்து கவலையோடு நித்திரைக்கு போய்விட்டேன். ஆனால் இன்று காலை நான் செய்தியை பார்த்தபோது இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற சில செய்திகள் எல்லாம் எனக்கு ஒரு ஆறுதல் தந்தது. அதேவேளை இன்னொரு அரபு சேனல்ல நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஆனால் அதில் லட்சக்கணக்கான மக்கள் அரபு உலகங்களில் பார்க்கின்றார்கள். அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது, ஹூதிகளுடைய தாக்குதலில் நெத்தன்யாகு படுகாயமடைந்துள்ளார். தற்போது அவர் சீரியஸான நிலையில் தான் வைக்கப்பட்டுள்ளார். இதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்ற செய்தியெல்லாம் வந்தது. பிறகு இது சம்பந்தமாக வேற ஊடகங்கள் எல்லாம் தேடி பார்த்தேன். அந்த செய்தியை பரிசீலிப்பதற்காக சில வலைத்தளங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே அவ்வாறு, அதாவது நெத்தன்யாகு காயப்பட்டார், அதாவது நெத்தன்யாகு இருக்கும் இடத்துக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது, அப்படியெல்லாம் எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. ஆனால் அந்த செய்தியை துருக்கி, எகிப்து மற்றும் டியூனிசியா போன்ற பல நாட்டு மக்கள் அந்த செய்தியை பார்த்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்றால் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த செய்தி ஊர்ஜிதமற்றம் என்பதால் அதை நான் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. இருந்தாலும் நான் காலையில் பார்த்த செய்தி அது மாதிரி அல்ல, ஆனால் அதை ஒத்த செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ளது. அதே போல சில செய்திகள் தற்போது அரபு ஊடகங்களில் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அது என்ன செய்தி என்று சொன்னால், இரவு இஸ்ரேல் நகரங்கள் தலைகீழாக மாறியது. இஸ்ரேலின் இதயம், அதாவது தெல் அவீவ் இரவு முழுக்க நித்திரை இல்லாது இருந்தது என்று விவரிக்கின்றது அந்த செய்தி. பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள், ஈரானின் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தப்பட்டு தற்போது தெல் அவீவ் குளிக்க செய்யப்பட்டது. அதாவது கடந்த இரவு இது சாதாரண தாக்குதல் இல்ல, அதாவது போர் ஆரம்பித்து விட்டது. அதாவது ஹூதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ஈரான் போல ஒரு தொடர்ச்சியான மிகப்பெரிய போர் ஆரம்பித்து விட்டதோ என்று நினைக்கும் அளவு 5 பெரும் இடங்களை நேற்று ஹூதிகள் சின்னா பின்னம் செய்துள்ளார்கள் என்று இந்த செய்திகள் வெளிவருகிறது. ஹூதிகளின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி குறிப்பிடும் போது, நாங்கள் இஸ்ரேலில் உள்ள 5 முக்கிய இடங்களை இலக்கு தவறாத இடம் குறித்து தாக்குதல் நடத்தியுள்ளோம். அதுல முக்கியமான தாக்குதல் மொசாட் தலைமையகம். எதிர்பார்த்தே இருக்க மாட்டார்கள், தீப்பொறி பறக்கின்றது. இஸ்ரேலுடைய முழு ஊடகங்களும் தற்போது தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மொசாட் அலுவலகம் நடுவாக பிளந்து போனது என்று யஹ்யா சாரி விளக்கப்படுத்துகிறார். மேலும் அங்கு தற்போது தீப்பற்றி பாரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது எங்களது முதல் தாக்குதல். 2வது தாக்குதல் செய்துள்ளோம். நாங்கள் வைத்த யமன் பிரதமரையே இந்த இஸ்ரேல் கொலை செய்து விட்டது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் பிரதமருடைய அலுவலகம், உயர் பாதுகாப்பு வலயம், அந்த பாதுகாப்பு வலயத்தை எங்களது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பிளந்தது. அந்த நேரத்தில் அங்கே இஸ்ரேலிய பிரதமர் இருந்திருக்கின்றார். அவர் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அங்கு காணப்படும் நிலக்கீழ் சுரங்கத்துக்குள் கூட்டத்தோடு கூட்டமாக ஓடி இருக்கின்றார். அதாவது பங்கருக்குள்ள பாப்பாத்துங்கடாண்டு ஓடிக்கிறார். இந்த செய்தியை தான் நான் நேற்று இரவு பார்த்த போது, அந்த நான் ஏற்கனவே கூறிய ஊடகம் தற்போது நெத்தன்யாகு காயப்பட்டுள்ளார் என்று சொல்லுது. இதைத்தான் அவர்கள் சொல்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் தற்போது கிடைக்கிற இந்த செய்தியிலிருந்து, அதாவது யஹ்யா சாரி உத்தியோகபூர்வமான அறிவித்திலிருந்து, நெத்தன்யாகுடைய அலுவலகம் பாலிஸ்டிக் ஏவுகணையினால் பொத்தலிடப்பட்டுள்ளது என்ற ஒரு விடயம் தற்போது வெளிவந்துள்ளது. எமது 3வது தாக்குதல் அன்று இரவு முழு இஸ்ரேலும் மிரண்டு போன தாக்குதல் என்று ஹூதிகளின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி குறிப்பிட்டுள்ளார். அது என்ன தாக்குதல் தெரியுமா? இஸ்ரேல் அணுகுண்டு வைத்திருக்கும் டிமோனோ அணு உலை, இதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த ஹூதிகள். உண்மையிலேயே இதுக்கு தாக்குதல் நடத்தக்கூடாது. என்று சொன்னால் இந்த டிமோனோ அணு உலையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் முழு இஸ்ரேலிய நகரம் உட்பட லெபனான், காசா மற்றும் ஜோர்தான், எகிப்து போன்ற
பல நாடுகள் பாதிக்கப்படும். ஆனால் இவர்கள் என்ன நோக்கத்தில் அதை தாக்கினார்களோ தெரியவில்லை. ஆனால் அந்த தாக்குதலில் பெரிய பேரழிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அந்த தாக்குதல் ஒரு இலகுவான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதால் அவை வான் பாதுகாப்பு மையத்தால் அவை தவிர்க்கப்பட்டது. இந்த தாக்குதல் மூலம் யூதிகள் இஸ்ரேலுக்கு சொன்ன விடயம் என்னவென்றால், இந்த மொசாட் காரியாலயத்தை பிளந்தது போல, அதுபோல இந்த இஸ்ரேல் பிரதமர் மாளிகைக்கு பாலிஸ்டிக் மிசைலினால் துளையிட்டது போல உங்களது டிமோனோ அணு உலையை துளையிடுவது, வெடிக்க செய்வது எங்களுக்கு பெரிய காரியம் அல்ல. நீங்கள் முழுமையாக காசாவையோ அல்லது முஸ்லிம்களையோ அழிக்க நினைத்தால் நீங்களும் அந்த பூமியில் வாழப்போவதில்லை என்பது போல அவர்களுடைய எச்சரிக்கை தாக்குதல் டிமோனோ அணு உலையின் ஒரு பகுதி மீது நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றை அவர்கள் தடுக்கும் வகையில் தான் அந்த தாக்குதல் மிதமாக அமைந்தது என்று யஹ்யா சாரி குறிப்பிட்டிருக்கின்றார். இது எச்சரிக்கை தாக்குதல் என்று அவருடைய பேச்சிலிருந்து புரிகிறது. சாதாரணமாக சகோதரர்களே, பாலிஸ்டிக் மாதிரி தற்போது அவங்களோட கையில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை எல்லாம் உள்ளது. இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு சொற்ப நேரத்துக்குள் அந்த இஸ்ரேல் முழுக்க அழிச்சிடலாம். ஆனால் இஸ்ரேல் அழியும் போது அங்கே இருக்கிற அனைவரும் அழிந்து போவார்கள். அது முஸ்லிம்கள், யூதர்கள், சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் இவருடைய திட்டம் என்னென்று சொன்னால், காசா அதாவது முஸ்லிம்கள் என்ற ஒரு நிலப்பகுதி இல்லாமல் செல்லுமானால் இந்த இஸ்ரேலை அழிக்கும் திட்டம் அவர்களிடம் உள்ளது என்பது இந்த டிமோனோ அணு உலையிட எச்சரிக்கை தாக்குதலிலிருந்து நாங்கள் யூகிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்து 4வது தாக்குதலாக இஸ்ரேலுடைய ஆயுத களஞ்சிய சாலை மற்றும் இராணுவ தளங்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அவற்றில் பெரிய வெடிப்புகள் நேற்று இரவு பற்றி எரிந்ததாகவும் மக்கள் பதட்டத்தில் இருந்ததாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றது. மேலும் 5வது தாக்குதல் யமனுடைய பல்தலை ஏவுகணையை பயன்படுத்தி நாங்கள் துறைமுகம் ஒன்றை தாக்கியுள்ளோம். துறைமுகத்தில் பெரும்பகுதி சேதமடைந்துள்ளது என்று யஹ்யா சாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையில் இந்த பல்தலை ஏவுகணை தாக்குதல் என்றால், ஒரு ஏவுகணை வரும், அதாவது ஒரு ஏவுகணை இலக்குகளை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அவற்றை தடுப்பதற்காக அயன்டோம் அல்லது தாட்டிலிருந்து ஒரு ஏவுகணை அவற்றை தடுக்க வரும்போது இலக்குகளை நோக்கி வரும் ஏவுகணை பல வகையில் பிரிந்து மலைத்துளிகள் போல் பல இடங்களை அந்த ஏவுகணை தாக்கும். அதே நேரத்தில் தடுக்க வந்த அயன்டோம் அல்லது தாட் ஏவுகணைகள் எத்தனை தடுக்கப் போகிறது. இதனால் தற்போது இந்த இஸ்ரேல் வைத்திருக்கும் வான் தடுப்பு ஏவுகணைகள் செல்லா காசிகளாக மாறிவிட்டது. இந்த 3-5 தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த நெத்தன்யாகு அவசரமாக நிலக்கீழ் அதாவது சுரங்கத்துக்குள் இருந்து மீட்டிங் நடத்தி முடித்திருக்கின்றார். அதாவது நாங்கள் யமன் மீது அதிரடியான நடவடிக்கை எடுப்போம், அதாவது தரைவழி, வான்வழி மற்றும் கடல் வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்க போகின்றோம் என்ற ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கை நடத்தி முடித்துள்ளதாக இன்னொரு செய்தி குறிப்பிடுகின்றது. நான் மேற்கூறிய தாக்குதலிலிருந்து ஒன்று மற்றும் புரிகிறது. இவ்வாறெல்லாம் நடத்த முடியாது என்று நினைக்கின்றேன். நடத்தினால் நிச்சயமாக டிமோனோ அணு உலை என்ன வேறு அணு உலைகள் எல்லாம் இஸ்ரேலில் வெடிக்கும் என்பது ஹூதிகளுடைய செயற்பாடுகளிலிருந்து புரிகிறது. மேலும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது, இஸ்ரேல் தலைநகரம் நேற்று இரவு தீயில் மூழ்கியது. எங்கும் வெடிப்புகள், எங்கும் தீ. மில்லியன் கணக்கான மக்கள் பதுங்கு குழிகளை அடைக்கலங்களாக தேடி தெரித்து ஓடினார்கள் என எபிரேய ஊடகத்தை மேற்கோள் காட்டி இந்த செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வகையில் நேற்று இரவு நடந்த சம்பவங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு தோல்வி. அயன்டோம், தாட் போன்றவை எல்லாம், அதாவது வான் தடுப்பு மையங்கள் எல்லாம் முற்றிலும் செல்லா காசிகளாக முற்றிலும் உடைந்த நிலையில் மாறிவிட்டது என்று இந்த ஊடகம் குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் நெத்தன்யாகு ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றாராம், இது யமனோடு முற்றுமுழுதாக போரை ஆரம்பிக்கும் நடவடிக்கை எங்களுக்கு கிடைத்து விட்டது. ஹூதி தலைவர்கள் உட்பட ஏவுகணைகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தையும் நாங்கள் அழித்திடப் போகிறோம். அமெரிக்காவுடன் சேர்ந்து யமனின் சனா, ஹுடைடா போன்ற இடங்களை வான்வெளி தாக்குதலால் முற்றாக தகர்த்தெறிவோம். இன்னொரு பகுதியில் எங்களது தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்க போகின்றோம் என்றெல்லாம் மிக கோபத்தோடு நெத்தன்யாகு யமனை பார்த்து எரிந்து விழுந்திருக்கின்றார். அதற்கு ஹூதிகள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட பதில், நாங்கள் உங்கள் மீது இப்போது நடத்தப்படும் தாக்குதல்கள் எங்களுடைய பிரதமர் கொலைக்கு பழிவாங்கல் என்பது மட்டுமல்ல, காசா மக்களுடைய தற்போதைய நிலை கொடூரமான நிலையை எட்டிவிட்டது. ஆகவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டே உங்கள் மீது நாங்கள் பாய்கிறோம் என்று யமன் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த செய்திகளை பார்க்கும் போதே புரிகிறது, ஒருவருக்கு ஒருவர் வாய்த்தாக்கமும் தாக்குதலும் உச்சமடைந்து போவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில் சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த தாக்குதல் டெல்லவியில் மாத்திர முடியவில்லை. ஹூதிகள் இஸ்ரேலுடைய எண்ணெய் கப்பல்களை செங்கடலில் தாக்கியுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலுக்கு பெட்ரோல் கொண்டு வந்த கப்பலை செங்கடல்ல வச்சு தாட்டிக்கிறாங்க. செங்கடல்ல யாரும் பயணிக்க முடியாத ஒரு பாலடைந்த போக்குவரத்து பகுதியாக மாறிவிட்டது என்று இஸ்ரேல் உலகத்திடம் ஒப்பாரி வைக்கிறது. இதனால் தற்போது இஸ்ரேலுக்கு கடல்ல எந்த பக்கமும் போக முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதனால என்ன நடந்தது என்று சொன்னா, இஸ்ரேலுடனான உலகின் பெரிய நிறுவனங்களான வியாபார ஒப்பந்தங்களை ரத்து செய்து விட்டதாக, நிறுத்திவிட்டதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இதனால் இஸ்ரேலுக்கு தற்போது பில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இது மாத்திரமில்லாமல் தற்போது இஸ்ரேலுக்குள் விமான போக்குவரத்து மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் நடைபெறுகின்றது என்பது நீங்கள் செய்திகள் மூலம் அறிந்திருப்பீர்கள். இதற்கு மத்தியில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் தலைநகர் டெல்லவியில் மக்கள் போராட்டம் உச்ச
நிலையை அடைந்து விட்டது. இந்த போராட்டத்தில் மக்கள் குறிப்பிடும் முக்கிய விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இந்த நாட்டில் மரண அச்சத்தை தந்து கொண்டே இருக்கின்றன. எப்படி நாங்கள் பிழைப்பது, வாழ்வது என்று இஸ்ரேல் அரசாங்கத்திடம் மக்கள் இந்த போராட்டத்தில் கேள்வி எழுப்புகின்றனர். மக்களது ஒவ்வொரு நாளாந்த வருமானமும் மிகவும் சரிந்துள்ளதாகவும் மக்கள் போராட்டத்தில் கருத்து கூறியதாக எபிரே ஊடகம் விளக்கம் அளிக்கின்றது. அதாவது சகோதரர்களே, ஒவ்வொரு நாளையும் தாக்குதல், நாட்டுக்குள்ள ஏவுகணை வருவதுண்டா, எப்படி கடை திறப்பாங்க, தொழிற்சாலை திறப்பாங்க, எந்த பாதுகாப்பும் உத்தரவாதம் இல்லாத ஒண்ணுல எதுவுமே செய்ய முடியாது என்பது ஒவ்வொரு மக்களுடைய ஆழ்வீத வருமானத்திலும் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும். அதுதான் இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. ஆகவே மக்கள் நாளுக்கு நாள் வருமானம் குறைந்தவர்களாக, அரசாங்கத்தின் உதவியை எதிர்பார்த்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கமோ தற்போது பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மந்த நிலையை அடைந்து விட்டது என்பது புரிய கிடைக்கின்றது. இந்த அனைத்து நடவடிக்கைகளுடைய எதிரொலியாக தற்போது இந்த ஊடகம் ஒரு யூகத்தை வெளியிடுது. அது என்ன விஷயம் என்று சொன்னா, அமெரிக்காவோட சேர்ந்து யமனை முற்று முழுதாக தாக்குதல் நடத்துகிற நேரத்தில், இன்னொரு பகுதியில் காசா மீது கொடுமையான தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் நிச்சயமாக இதை ஈரான் பார்த்து கொண்டிருக்காது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக நேரடியாக ஈரான் போரில் குதிக்கக்கூடிய நிலைமை உருவாக போகிறது. இதனால் இஸ்ரேல், அமெரிக்கா, மறுபுறம் ஈரான், ஹூதிகள், காசா என்று இந்த வலயத்துக்குள் ஒரு பெரிய போர் வெடிக்கப் போகின்றது என்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக இந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. சரி சகோதரர்களே, இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது. அவற்றை வாசிப்பதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. மீண்டும் முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.